மாமி இன்னைக்கு என்ன ஆனா மாமி காய்ச்சறது? என்ன யோசனை பண்ணீங்க? என்ன செய்யறதுன்னு தெரியல, நீங்க சொல்லுங்க ஏதாவது செய்யறேன். சாம்பார் வைங்க. அதான் முந்தானைக்கு வச்சாச்சே. சரி ஒரு காய்கறி போட்டு ஒரு புளியான மாதிரி வைங்க. அதுக்கு முந்தானத்தி வச்சாச்சே. ஒரு சில ஒரு 1/2 கிலோ கோழியாவது வாங்கி போட்டு வைங்க. ஏமி வெள்ளிக்கிழமை செஞ்சிடலாம் கோழிக்கறி. வேற ஏதாவது சொல்லுங்க. மீனாதாங்க. அதான் முந்தானத்தி வச்சாச்சே. அதுவும் வேற சொல்ல எல்லாத்தையும் வச்சுட்டு நேற்று என்ன பண்ணீங்க? நேற்று ரசம் வச்சேன். அப்ப இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? ஏன்னா புளி ரசம் வைப்பா. நேற்று என்ன ரசம்? நேற்று தக்காளி ரசம் வச்சேன், இன்னைக்கு புளி ரசம் வச்சிடலாம். அப்பளம் வச்சிடலாம். நேற்று என்ன தொட்டுக்க பண்ணீங்க? நேற்று முறுக்குவத்தை போட்டாச்சு, இன்னைக்கு அப்பளம் போட்டு ரசத்தை வச்சு ஓட்டிடலாம். புளியான சாம்பார் வச்சு அவ்வளவுதானே? ஆமா. நீ முடிவு பண்ணிட்டு தானே வந்து கேட்குறீங்க யோசனைக்கு? அப்பெல்லாம் இல்ல, உங்கள்கிட்ட கேட்காம நான் செய்ய மாட்டேன். ஒரு வார்த்தை கேட்போமே அப்படின்ட்டு தான். சரி சரி, உங்க மனசுக்குள்ளேயே செய்யுங்க. சரி, ஏதாவது ஒரு ரசத்தை வைங்க. சரி அப்ப அதே செஞ்சிருவா. வைங்க, அதை முடிவு பண்ணிட்டீங்களா? சரி. என்னதுமா ஒரே யோசனையா உட்காந்துருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா, என்ன நினச்சி நானே யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னு நம்ம வாயால் நம்மளே கேட்டுட்டோமேனு. ஏன்னாச்சு? ஒன்றும் இல்லை, அண்ணன் பொண்டாட்டிட்ட மச்சிக்கிட்ட குடும்பத்தை ஒப்படைக்கக்குள்ள எம்மாடியா பார்த்துக்க, பத்திரமா இரு, பொறுப்பா இரு, சிக்கனமா இருன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அதுக்கு இவ்வளோ சிக்கனமா இருப்பான்னு தெரியல. என்ன பண்ணாங்க? என்னாடி ஆணை வைக்கிற போறேன்னா கரைக்க ரசத்தை வச்சு புளியானத்தை வச்சு சாம்பார் வச்சு ஊத்துறேங்கிறா. 2 நாளா ரசம், இன்னைக்கு ரசம் தான் வைக்க போறேன்னு இருக்கா. என்னத்த சொல்றது, ஏதாவது வச்சு ஊத்துட்டோன்னு நானும் பேசாம இருக்கிறேன். நம்ம வாய் சும்மா இருந்துச்சா, அது சொன்னதால இப்படி சொல்லிட்டேன். அவங்க சிக்கனமா இல்லம்மா, அவங்க கஞ்சனமா இருக்காங்க. கஞ்சதனம் இருக்காள அவளாவது பரவாயில்ல, ரசத்தை வச்சியாவது ஊத்துக்கா. உன் பொட்டாட்டி வந்த பிறகு, உனக்கு கல்யாணம் பண்ண பிறகு உன் பொட்டாட்டி கீரையை மட்டும் வச்சு மரத்துல காய்க்கிறேன்னு தண்ணி சாத்த வைக்க போறா. தேங்காய் பழத்தோடு தேங்காய் வேலை கூடி போச்சுன்னு வந்த பிறகுதான் லட்சணம் என்னன்னு தெரியும். என் நிலைமை அப்படி ஆயிடுச்சு, என்ன செய்யறது?